வணக்கம். இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சசிகுமார்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் எல்ஓடியில் எந்த பிராண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதோட வீடியோ பற்றி டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு சில மாடல் கம்பெனி பிராண்ட் வர எல்ஓடி எடுத்து வச்சுருக்கேன். இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். எல்ஓடியில் பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம யோசிக்கவே முடியாது. எந்த பிராண்டு கம்ப்ளைண்ட் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எல்லா பிராண்ட்லேயுமே நம்மளுக்கு ஒரு சில எல்ஓடி கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும். இது பார்த்தீங்கன்னா ஒய்ஒய்ங்கிறத கொஞ்சம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய்ஒய் பிராண்டு. இந்த பிராண்டும் ஒரு சில மாடல் கம்ப்ளைண்ட் வரும், ஒரு சில மாடல் கம்ப்ளைண்ட் வராது. எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் கம்ப்ளைண்ட் வர்றது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 100 எல்இடிஸை தயாரிக்கிறாங்கன்னா அதில் ஒரு 10 எல்இடியாவது நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வரும். கம்பல்சரி வராமலாம் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா நீட்டாக கம்ப்ளைண்ட் அதிகம் வராத பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஒய்ன்னு சொல்லலாம். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகம் கம்ப்ளைண்ட் வரதில்லை. ஆனால் ஒரு சில நம்பர் மட்டும் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் கம்ப்ளைண்ட் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எல் காம்போ அப்படி தான். எல் காம்போவில் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்ஓடி உண்டான நம்பர் போட்டு வாங்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது 5003 LG 29க்கு வருது. 6174B இந்த மாதிரி நம்பர் போட்டு வருது. இல்லைன்னா BSC 28 N2334 இந்த பிஎஸ்சின்னு போட்டு வர நம்பர் போட்டு வாங்குங்க. இது பார்த்தீங்கன்னா இது காமன் நம்பர் சொல்லி கொடுப்பாங்க. 33602. இது பார்த்தீங்கன்னா இது வேறு நம்பருக்கு வருது, தாம்சன் வருது. இது பார்த்தீங்கன்னா இது உள்ள எல்ஓடி கம்ப்ளைண்ட் வரும். காமன் எல்ஓடின்னு வர்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். அதனால் நீங்கள் காமன் நம்பர் போட்டு சொன்னாங்கன்னா அது வாங்காதீங்க. கம்பல்சரி உங்களுக்கு அது கம்ப்ளைண்ட் வரும். போட்ட போய் ஒர்க் ஆகாமல் போகலாம். இல்லைன்னா போட்டு ஒரு வாரம் ஒரு 2 நாள் ஓடி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகலாம். காம்போன்னு சொல்லி ஒரு 5-6 மாடலுக்கு இந்த எல்ஓடி செட் ஆகுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா கம்பல்சரி வாங்காதீங்க. அது இப்போ யூஸ் பண்ணாதீங்க. அது எந்த நம்பர்லேருந்து ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா 3லேருந்து ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு கம்பல்சரி கம்ப்ளைண்ட் வரும். அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இது பார்த்தீங்கன்னா எல் காம்போ பிராண்டு. இதுவும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஒய்ஒய்க்கு முன்னாடின்னு சொல்லலாம். இதிலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு CNQ சன்ஹுவான்னு சொல்லி ஒரு பிராண்ட் வரும். இது பார்த்தீங்கன்னா இந்த 1010A 4028W இந்த மாதிரி நம்பர் வரலாம். இந்த பிராண்டில் தான் வரும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகம் கம்ப்ளைண்ட் வரதில்லை. இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. எல்ஓடியை பொறுத்த வரையும் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டு வரல, எந்த பிராண்டுமே கம்ப்ளைண்ட் வராமல் இருக்காது. எல்லா பிராண்ட்லேயும் கம்பல்சரி 10 எல்ஓடி வாங்கி போட்டோம்னா நம்மளுக்கு 2 கம்ப்ளைண்ட் வரும். எதனால் சொல்கிறோன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஒயில் 6006E நானே பார்த்தீங்கன்னா ஒரே கடையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 எல்ஓடி வாங்கி போட்டிருக்கேன். எனக்கு கம்ப்ளைண்ட் இல்லை. ஆனால் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவரும் டீம் மெக்கானிக் தான். அவர் பார்த்தீங்கன்னா 6006E ஒரு 2-3 எல்ஓடி வாங்கி போட்டு 2மே கம்ப்ளைண்ட்டு அப்படின்னாரு. பட் ஆனால் எனக்கு இது வரையும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. நான் இது வரையும் போட்டதெல்லாம் ஓடிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு அந்த ஒரு லாட் எப்படி வருது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். பட் ஆனால் அது நம்மளுக்கு சொல்ல முடியாது. நம்ம கையில் நல்லது கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு பாட்டு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்காது. மேனுஃபேக்சரிங் இஷ்யூ ஆகிறது ஒன்றும் பண்ண முடியாது. எதனால் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரையும் காமன் எல்ஓடின்னு சொல்கிற அந்த நம்பர் வாங்காதீங்க. அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். ஒய்ஒய் வாங்கி போடுங்க. ஒய்ஒய் 1-2 உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தாலும் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வராது. நல்லா தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் எல்ஓடி எப்படி கம்ப்ளைண்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஷார்ட் ஆகிட்டே இருக்கும். எல்ஓடி போட்டு தாங்கலை அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு அவுட்புட்டு நல்லதாக போடுங்க, நல்ல நம்பராக வாங்கி போடுங்க. ஆம்பியர் ஹெவியாக இருக்கிற மாதிரி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் போகாது. அதே மாதிரி அவுட்புட் எல்ஓடி மாற்றிட்டிங்கன்னா கம்பல்சரி வர 1600 வோல்ட் ப்ளேபேக் அதை கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அவுட்புட்டு நிற்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஓடி 2 நாள் ஓடி உங்களுக்கு ஃபால்ட் ஆகிட்டு தான் இருக்கும்.
அதனால் எல்ஓடி கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அவுட்புட் நிற்கலைன்னா அவுட்புட் ஹெவியானது ப்ளஸ் ப்ளேபேக் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மாற்றுங்க. எல்ஓடி ப்ராப்ளம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று லீக்கேஜ் ஆகும், இல்லைன்னா உங்களுக்கு எல்ஓடி உள்ளாரையே ஷார்ட் ஆகும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஓனில் ஒரு பின்னில் மென்ஷன் பண்ணிக்கிற வோல்ட்டு வராது. அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு எல்ஓடி கம்ப்ளைண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நான் 5003 எல்ஜி 29க்கு வருது. இது பார்த்தீங்கன்னா ஒய்வை பிராண்டு தான். இது நான் வாங்கினது இந்த எல்ஓடிக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேஸ் போர்டுக்கு வர 180 வோல்ட் இந்த எல்ஓடியிலேருந்து அவுட்ரு வரல. மீதி எல்லா வோல்ட் ஃபங்க்ஷன் ஆகுது, டிவி ஃபங்க்ஷன் ஆகி டிவி ஆன் ஆகுது, ஆடியோலாம் வருது. ஆனால் 180 வோல்ட்டு நம்மளுக்கு பேஸ் போர்டுக்கு போனால் தான் நம்மளுக்கு பிக்சர் வரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 180 வோல்ட்டு அவுட்டு வரல, சுத்தமாக வரல. இது பார்த்தீங்கன்னா எல்ஓடி கம்ப்ளைண்ட் தான். ஆனால் மற்றபடி இதுக்கு முன்னாடி வாங்கி போட்டிருந்த எல்ஓடி, இதுக்கப்புறம் வாங்கி போட்ட எல்ஓடிலாம் நல்லா தான் இருக்குது, ஓடிட்டு தான் இருக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு டீட்டெயில் சொல்கிறேன். காமன் நம்பர் கம்பல்சரி வாங்காதீங்க. இந்த மாதிரி ஒரிஜினல் நம்பராக போட்டிருக்கிறத மட்டும் வாங்கி போடுங்க. அதே மாதிரி ப்ளேபேக்கு அவுட்புட்டு நல்லதாக போடுங்க, உங்களுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வராது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நன்றி, வணக்கம்.